கொள்கை பிடிப்போடு இருக்கிற கட்சி ஒரே ஒரு கட்சி தவைக்கா தான். பெரியாருக்கு கையில காவி கொடியை கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் தான் அறிவிச்சிட்டார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க முதல்ல சொல்லிடுறோம். 4 முறை போட்டி கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சியெல்லாம் போட்டியில் கிடையாது சார். அவங்க அடுக்கடுக்கான விமர்சனங்களை உங்க மேல வச்சுக்கிட்டே இருக்காங்களே தாவேகா மீது. தாவேகா மீது வைக்கிறது ஆத்திரம். ஏன்னா எங்கள் விஜய் வர்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவார், வீட்டுக்கு அனுப்புவார். திமுகவில் இளைஞர் அணி இருக்கு, இளைஞர்கள் இல்லை. இப்போ வெற்றிக்காக மட்டும்தான் நாஞ்சில் சம்பத் சார் அவர்கள் தாவேகால இணைஞ்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதிமுக ஓட்டு சத்தம் இல்லாமல் எங்கள் பக்கம் வந்துடுச்சு. உங்கள் உரிமையை நிலைநாட்ட ஸ்டாலின் ஒரு துரும்பு தூக்கி இது வரைக்கும் போட்டிருக்காரா? சவுத் இந்தியா பூரா அதிமுக காலி ஆயிடும். என்ன சார் இவ்வளவு ஸ்மார்ட் ஆயிட்டீங்க, யங்ஸ்டர் ஆயிட்டீங்க போலயே. ஆமா, அந்த தலைமுறைக்கு நான் எட்டிட்டேன். திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தி தாவேகாங்கிற செய்தி உங்களுக்கும் வந்து. ஆனா இப்போ நீங்க கூட்டணி பத்தி பேசுறீங்க. பலரும் தாவேகாவை விமர்சிக்கும் போது இப்போ வரைக்கும் கொள்கை பிடிப்போட இல்லையோ அப்படின்ற மாதிரி கேள்விகளும் தாவேகாவணும். கொள்கை பிடிப்போட இருக்கிற கட்சி ஒரே ஒரு கட்சி தாவேகா தான். ஏன்னு கேளுங்க. ஏன் சார்? பெரியாருக்கு கையில காவி கொடியை கொடுத்து பெரியாரை இந்த நாட்டில் இருட்டடிப்பு செய்து பெரியாரை இந்த நாட்டில் கடுமையாக விமர்சனம் செய்கிற வேலையை சீமான் பார்த்துட்டு இருக்காரு. பெரியாரை பேசுவதை பாவம் என்று கருதுகிறது பிஜேபி. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் தான் அறிவிச்சிட்டார். நாஞ்சில் சம்பத்து நாளைக்கு குன்றத்தூர் மேடைக்கு போறேன்னு சொன்னா நான் பெரியாருக்கு பக்கத்தில் இருக்கிற பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு, கர்ம வீரர் காமராஜருக்கு, ராணி வேலுநாச்சியாருக்கு, அஞ்சலி அம்மாளுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு தான் நான் மேடைக்கு ஏறணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க முதல்ல சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்தது நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம். நெஞ்சில கை வச்சு இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட தியாகிகளினுடைய அந்த தியாகத்தை என்றைக்கு மதித்து போற்றுவோம். அன்னை தமிழுக்காக ஆவி துறந்த மொழிப்போர் வீரர்களை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். சமத்துவ சமூக நல்லிணக்கத்தோடு எந்த பாகுபாடும் பாலின பாகுபாடு இல்லாமல் இந்த மக்களை வழிநடத்துவோன்னு நாங்கள் உறுதிமொழி ஏற்கிறோம். அதற்கு பிறகு கொள்கை பாடல் ஒன்று பாடுகிறோம். அதுக்கு பிறகு தான் கூட்டமே தொடங்குறோம். எந்த கட்சியில் இருக்கு சொல்லுங்க? திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அவங்க கூட்டம் நடத்துறது அவங்களுக்கு அது ஒரு பிளப்பு. எங்களுக்கு அப்படி இல்லை, வேள்வி. ஓகே சார். இப்போ தாவேகாவை மறைமுகமா பாஜக தன்னுடைய கூட்டணிக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டும் இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல அதிமுக பாஜக ஒரு கூட்டணியில தமிழ்நாடுல இருக்காங்க, தாவேகா ஒரு பக்கம், இப்போ இந்த பக்கம் நாதக, இந்த பக்கம் திமுக. இப்ப 4 முனை போட்டி தமிழ்நாடுல நிலவ போகுது. 4 முனை போட்டி கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சியெல்லாம் போட்டியில் கிடையாது சார். அவங்க அடுக்கடுக்கான விமர்சனங்களை உங்க மேல வச்சுக்கிட்டே இருக்காங்களே தாவேகா மீது. தாவேகா மீது வைக்கிறது ஆத்திரம். ஏன்னா எங்கள் தலைவர் எந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊரில் எல்லாம் அந்த கட்சி அடக்கம் செய்யப்பட்டு விடுகிறது. தாவேகாவை நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய நாளிலிருந்து அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு கடுமையாக விமர்சனம் செய்கிறவன் நாஞ்சில் சம்பத். எங்கள் தலைவரே அந்த கட்சி போராடலாம் கட்சியை புதைச்சிட்டு வந்துடுறாரு. இதுல வேற இவன் பரப்புரை செயலாளர் பொறுப்பை ஏத்துக்கிட்டு தாவேகா மேடையில பேசுறான். நமக்கு பேராபத்து வந்து விட்டதுன்னு கிளி பிடித்து கிடக்குறாங்க, கிறுக்கு பிடிச்ச மாதிரி புலம்புறாங்க. சரி, ஆனா பல இடங்கள்ல விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்களே சார் நாதக விஜய் அவர்களையும் சரி கட்சி அவர்களையும் சரி. விஜய் விமர்சிக்க என்ன இருக்கு அவர்கிட்ட? அவர் ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காரு, அதிகாரத்துக்கு வர வேண்டும்னு திட்டம் போட்டுட்டாரு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. வெற்றி அவரை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு மேடையில் சொன்னேன், மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும்.
விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், என்னை குடைந்தால் பேச்சு கிடைக்கும், எங்கள் தளபதி விஜய் கிடைத்தால் வெற்றி கிடைக்கும்னு. வெற்றி வரப்போகுது. இப்போ வெற்றிக்காக மட்டும்தான் நாஞ்சில் சம்பத் சார் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாமா? இல்லை, அப்படி இல்லை. நான் இதுவரைக்கும் பார்த்தறியாத இளைஞர்கள், இந்த ஜென்சி இருக்குல்ல, அந்த தலைமுறைக்கு நான் எட்டிட்டேன். என்ன சார் இவ்வளவு ஸ்மார்ட் ஆயிட்டீங்க, யங்ஸ்டர் ஆயிட்டீங்க போலயே. ஆமா, அந்த தலைமுறைக்கு நான் எட்டிட்டேன். இன்னும் ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இத்தனை இளைஞர்களுக்கு மத்தியில பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு. எனக்கு இதில் ஆதாயம் இல்லாவிட்டாலும் இந்த இளைஞர்களுக்கு மத்தியில அவர்களை பயிற்றுவிக்க, அவர்களை பக்குவப்படுத்த, அவர்களுக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுக்க, அவர்களை அரசியல்படுத்துகிற வாய்ப்பை தலைவர் எனக்கு தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு அந்த பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்நாளில் நான் இப்போ தான் ஒரு இன்ப அதிர்ச்சியில பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கோம். ஆமா சார், இப்போ நீங்க ஜென்சின்னு சொல்லும்போது தாவேக்காக்கு பெருவாரியான ஓட்டுகள், இத முதல் தலைமுறையா இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களோட ஓட்டு அதிகம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஜென்சி கூட ஒன்றிணைஞ்சு போவாங்களா? ஏன்னா இவங்களாம் சீனியாரிட்டி பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்கள் மீதெல்லாம் இந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இப்போ நீங்க சொல்றீங்க நான் ஜென்சி கூட பேசுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இப்பதான் ஒரு இடத்துக்கு வந்தது மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றீங்க. சோ உண்மையாவே இந்த ஜென்சி ஓட்டுகள் தாவேக்காவை வெற்றி பெற வைக்குமா? கண்டிப்பாக. ஒரு கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிப்பது இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. திமுகவில் இளைஞர் அணி இருக்கு, இளைஞர்கள் இல்லை. திமுகவில் மாணவர் அணி இருக்கு, மாணவர்கள் இல்லை. எங்கள்கிட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஒரு சாதியின் நிழல் படியாத, ஒரு சமயத்தினுடைய நிழலோ சுவடோ இல்லாத ஒரு பரிசுத்தமான தலைவனாக இன்றைக்கு களத்தில் நிற்கிறார். எங்கள் விஜய் வர்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவார், வீட்டுக்கு அனுப்புவார், அன்னை தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பார். எவ்வளவு பர்சன்டேஜ் சார் நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இத்தனை பர்சன்டேஜ் எடுத்து நாங்க தாவேக்கா தமிழ்நாட்டில் தலைவர் 30% சொல்லிட்டார். எங்கள் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பு குழு தலைவரான செங்கோட்டை 40% வரும் சம்பத்து, நான் எல்லா இடமும் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அதிமுக ஓட்டு சத்தம் இல்லாம எங்க பக்கம் வந்துடுச்சு. அதிமுக வாக்குகளை பிரிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீங்க இப்போ ஓப்பனாவே சொல்லிட்டீங்க. வந்துடுச்சு, எங்க கையில வந்துடுச்சு. சினிமாத்தனமான சிந்திக்கிற வாக்காளர்கள் கொஞ்சம் உண்டு, சரி, அவங்க பூரா எங்கிட்ட வந்துட்டாங்க. திமுகவிலையும் நமக்கு உரிய பங்கும் நமக்குரிய மரியாதை இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திமுகவிலேருந்து எங்க கட்சிக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. மனோகரன் வாசுதேவநல்லூர் முன்னாள் எம்எல்ஏ அதிமுக வந்துட்டு, சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கேல எங்கிட்ட வந்துட்டார். அதனால இனி ஒரு 5 நாள்ல தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தி தாவேக்காங்கிற செய்தி உங்களுக்கும் வந்துடும். ஓகே சார், இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செய்தி உங்ககிட்ட இருந்து கேட்டு பெறணும்னு நினைக்கிறோம். தாவேக்காவில் யாரு சார் இப்போ ரீசன்ட் டைம்ல இணைவாங்க? இந்த தலைமை இங்கிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா யாரெல்லாம் வர போறாங்க சார் தாவேக்காவுக்கு? ஆட்களை கேட்குறீங்க? ஆட்களா இல்ல கட்சியா, பார்ட்டியா? இல்லை, அதாவது காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு ஒரு வாசகனா, ஒரு பார்வையாளனாக நான் சம்பத் சொல்றேன். அவங்க வந்துட்டாங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் வந்துடும். ஓகே, அவங்க வந்துட்டாங்கன்னா சிறுபான்மை சமுதாய மக்கள் திரண்டு எங்க கட்சிக்கு வந்துடுவாங்க. ஏன்னா பாதுகாப்பு, அச்சத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, இந்த 3ம் தருவதற்கு பேர் தான் அரசு. அதை எங்கள் தலைவர் மட்டும்தான் தர முடியும். ஓகே சார், இந்த அதாவது தாவேக்காவுன்னு பொறுத்த வரைக்கும் வாக்குகளுக்கு நாங்கள் பெரிய அளவில் செலவு செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்கள் மக்கள் சக்தியை மட்டுமே நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல உரிமை தொகைன்னு ஒரு பக்கம்னு எலெக்ஷனுக்காக தான் அவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இவங்க ஒரு பக்கம் செலவழிச்சாலும் கூட எலெக்ஷனுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகை செலவழிச்சு தான் ஆகணும். தாவேக்கா குறிப்பிட்ட அளவுக்கு யாரெல்லாம் தொகைகளை செலவழிக்கிறாங்களோ
அவங்களுக்கு தான் போஸ்டிங்கும் கொடுக்கப்படுவாங்க இல்ல கொடுப்பாங்க அப்படின்ற கருத்துக்களும் இங்க முன்வைக்கப்படுது. உண்மையாவே யாரிடமெல்லாம் செல்வாக்கு நிறைந்தவர்களா இல்ல பணம் படைத்தவர்களா இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் தாவேகாவுல பொறுப்புகள் வழங்கப்படுமா சார்? அப்படியெல்லாம் கிடையாது. யார் உழைக்கிறார்களோ, யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொறுப்பை கொடுப்பாங்க. இது வரைக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் எல்லாம் ஒரு அன்பீட்டபிள் ஆரைட்டர், எனக்கு நிகரான சொற்பொழிவாளர் இல்லைன்னு ஒரு பேர் தமிழ்நாட்டில் வச்சிருக்கேன். நானே இன்னைக்கு தாவேகாவை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கடத்துவதற்கான வாய்ப்பு காலம் எனக்கு தந்திருக்குங்கிற மகிழ்ச்சியில் இருக்கேன். ஒரு 1977 சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவராக, புரட்சி தலைவி அம்மாவருடைய பயணத்திற்கு பாதை போட்டு கொடுத்தவராக இருக்கிற செங்கோட்டையனை ஒரு இடையிலே வந்த இடைச்சர்கள் எடப்பாடி கட்சி விட்டு நிர்த்தாட்சியமாக தூக்கி எறிந்ததற்கு பிறகு அவர் அப்படியே வாரி அணைத்து கொண்டு தன்னுடைய கட்சியில் வச்சு இன்னைக்கு கௌரவப்படுத்தியிருக்காரு எங்கள் தலைவர். தன்னுடைய கட்சிகள்ல ஜொலிக்க முடியாதவங்களை தான் வந்து தாவேகா தன்னுடைய கட்சிக்கு ஜொலித்தவர் செங்கோட்டையன். இந்த முதலமைச்சர் ரேஸ்ல அவர் தான் முதல் இடத்துல இருந்தார். அன்னைக்கு பணம் இவண்ட இருந்த எடப்பாடிட்ட. சசிகலா அவரை முடி சூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்களையே முடிக்கணும்னு அவன் நினைக்கிறான். இன்னைக்கு அவங்க வர்ற 24ஆம் தேதி பசுமரில் கட்சி தொடங்க போகிறாங்க. அதனால் சவுத் இந்தியா இருக்கு பாருங்க, சவுத் இந்தியா பூரா அதிமுக காலி ஆகிடும். ஒரு தொகுதி வராது, அதெல்லாம் காலியாகி தாவேகா அங்கே வருவாங்களா? வந்துடுவாங்க. சார் இப்போ கடைசியாக ஒரே ஒரு கொஷின் சார். இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு வந்து கூடினாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் விமர்சனம் வச்சுக்கிட்டே வராங்க. இபிஎஸ் அவர்கள் வந்து இது வாயஜாலத்தில் மட்டும்தான் பேசுகிறாங்க, ஒரு மேனாமினிக்கியான பட்ஜெட் தான் அப்படி சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னுமே கூட தமிழ்நாடு கடன் வாங்குற நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லும்போது சரியான பட்ஜெட்டை தான் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. வரி கட்டக்கூடிய, வரி செலுத்தக்கூடிய இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. தாவேகா தலைவர் இன்னும் அதை குறித்து எந்த விமர்சனமும் முன் வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். நானே இன்னும் பார்க்கல, இல்ல வரல இன்னும் சார் கிட்ட இருந்து, தலைவர்கிட்ட வந்ததுன்னு தெரியல. இப்ப பட்ஜெட் குறித்து தலைவர் சொல்லுவாரு. ஆனா நான் இப்ப சொல்லிடுறேன், 10.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன். கேட்டீங்களா? ஒன்றிய அரசு பகிர்ந்து நிதிகளை தரவில்லைன்னு அண்ணன் ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், நிதி தரவில்லை என்று அவர்கள் ஒரு முடிவெடுப்பார்களானால் அவர்களை நிலைகுலைய வைக்க நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? SIR சட்டத்தை எதிர்த்து கல்கத்தாவில் பேரணி நடத்துகிறார். ஒரு வெள்ளை காட்டன் சேலை உடுத்திக்கொண்டு எந்த நகையும் இல்லாமல் ஒரு பெண்மணி வெற்றி திருமகளாக கல்கத்தாவை உலுக்குகிறார். இன்னைக்கு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் தான் தொடுத்த வழக்கிற்கு தானே இன்றைக்கு ஆஜராகி உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுகிறார். அது மாதிரி உங்கள் உரிமையை பெற, உங்கள் உரிமையை நிலைநாட்ட ஸ்டாலின் ஒரு துரும்பு தூக்கி இதுவரைக்கும் போட்டிருக்காரா? என்ன சார் நீங்களே இப்படி கேள்வி எழுப்புறீங்க? நீங்களும் திமுகல கேளுங்க, ஒரு துரும்பும் தூக்கி போடல. இன்னைக்கு காரைக்கால் மீனவர்கள் காலையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் நித்தம் கைது செய்யப்படுகிறார்கள். கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கண்ணீரோடு வாழுகிற எங்கள் கடலாடும் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய படகு பறிமுதல் செய்யப்படுகிறது, உடைத்து நொறுக்கப்படுகிறது. முதலமைச்சர் அவர்கள் ஜெய்சங்கர் என்கிற இந்தியாவுடைய எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். அது வல்ல தீர்வு. நீங்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டிருக்க வேண்டும், பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக நீங்கள் எதை செய்யலை. அதனால ஒரு துணிச்சலான முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறார். அந்த துணிச்சல், கில்லு, கெத்தான முதலமைச்சர் எங்கள் தளபதி என்பதை வருகிற காலத்தில் எழுதும். ஓகே சார், இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய நேரங்கள் எல்லாம் செலவழிச்சு பல விஷயங்களை மிரர் மீடியா நேயர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதே போல அடுத்தடுத்து நிறைய நேர்காணல்ல உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். நன்றிகள் சார். நன்றி.